வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தனாஸ் குக்கிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தக்காளி சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் 4 நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தாளிக்கு கொஞ்சம் கருவேப்பிலை அதிலே வச்சுருக்கோம். மல்லித்தழை 1 கைப்பிடி அளவு, புதினா 1 கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூவு, பிரியாணி இலை சிறிதளவு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன். இப்போ நம்ம தக்காளி சாதம் செய்யலாம் வாங்க. இப்போ ஒரு சட்டி வச்சாச்சு. சட்டி சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் 2 கரண்டி ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அது கூட நெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு போட்டுக்குவோம். பட்டை 2 துண்டு, பிரியாணி இலை ஒரு 4, ஸ்டார் பூ ஒரு 3, கிராம்பு ஒரு 4. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். நான் சாதத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கடைசியாக. பச்சை மிளகா நல்லா வதங்கிருச்சு. இப்போ பெரிய வெங்காயம் நறுக்குனதை போட்டுக்கலாம். அது கூட 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம செய்கிறது அரைப்படி அரிசிக்கு தான் செய்கிறோம். நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை கம்மி பண்ணிக்கோங்க. கூடுதலாக போடுறதா இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வதங்கின பிறகு பார்ப்போம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்படி எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா கொஞ்சம் கலராக இருக்கும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. பொடியை போட்டுட்டு மல்லித்தழை போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தம்மில் தான் போட போகிறேன். குக்கரில் வைக்கலை. சட்டியில் வைக்கிறதுனால இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம்.
இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடணும். தக்காளி நல்லா வதக்குனாதே சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்படியே சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வதங்கின பிறகு பார்ப்போம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும். அதே தக்காளி நல்லா வதங்கின ஸ்டேஜ். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 2 உலக்கு அரிசிக்கு 4 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இதே இது நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா 1 டம்ளர் தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. இது தம்மில் வைக்கிறதுனால இந்த கரெக்டான அளவு ஊற்றினா போதும். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்ச பிறகு பார்ப்போம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியை போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்பப்போ லேசாக கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அரிசி வேகவும் நம்ம பார்ப்போம். இப்போ சாதம் 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை தம்மில் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 10 நிமிடங்கள் கழித்து. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். இந்த தக்காளி சாதத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.